அப்புறம்க்கா குர்பானிக்கு ஆடெல்லாம் வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா, ஒரு வாரம் போகட்டும் அப்புறம் வாங்கிக்கலான் இருக்கேன். ஏக்கா என்னாச்சு? எப்பவுமே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆடெல்லாம் வாங்கி அதை நல்லா பராமரிச்சுல குர்பானி கொடுப்பீங்க. அட அப்படிதாம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின கெடாயை விட பக்கத்து வீட்டுக்காரவங்க கெடாய் பயங்கரமா இருந்துச்சு. நம்மளை விட நல்ல பெரிய கெடாயா நல்ல வெயிட்டான கெடாயா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனாலதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல வாங்கட்டும், அவங்களோட நம்ம நல்லா பெட்டரானதா வாங்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம கெடானாலே ஒரு தனி கெத்தா இருக்கணும்லப்பா. என்னக்கா இப்படி பேசுறீங்க? ஆமாப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை குர்பானி கொடுக்குறோம், கொடுக்கறது நல்லா சிறப்பா கொடுக்கணும்ல. அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம ஏரியாவே நம்ம கெடாயை பத்தி பேசணும்ல. ஓ சரிக்கா, நீங்க குர்பானி யாருக்காக கொடுக்குறீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? அல்லாஹ்க்காக தானே கொடுக்குறோம். உங்க வார்த்தை மட்டும்தான் அப்படி இருக்குது, ஆனா உங்க எண்ணம் அப்படி இல்லையேக்கா. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், குர்பானியினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ் போய் சேர்வது கிடையாது. மாறாக நம்மளுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்விடம் போய் சேரும். அல்லாஹ்க்காக செய்யக்கூடிய இந்த உன்னதமான அமலை நீங்க வெட்டி பெருமை அடிச்சு இதை வீணாக்கிறாதீங்கக்கா.